சென்னை திமுக கோட்டையிலிருந்து மாறி தளபதி கோட்டையாகி கிட்டத்தட்ட 3 வருடம் ஆகிவிட்டது. இப்ப ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி அவர்களும் சரி, தொகுதி மாறினாலும் ஆச்சரியம் இல்லை மக்களே. உங்களுக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் என்னன்னா, இவர்கள் அதிகப்படியாக ஒவ்வொரு இடத்திலும் கலவரத்தை கட்டவிழ்த்து விடுவார்கள். அதையெல்லாம் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா யுகத்தில், ஏன்னா போலீஸை வச்சு கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க. நம்மளுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது, தளபதி தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தில். அப்போ இவங்க எல்லா ரூட்டையும் அடைச்சிட்டாங்க, சுற்றி வர எல்லா பகுதியும் அடைச்சிட்டாங்க. மக்கள் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க. 8 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர்னு. அதையும் தாண்டி 80,000 பேருக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. அப்போதான் இங்க இருக்கிற காவல்துறைக்கு புரிஞ்சது, எதையும் தடுத்தாலும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளுடைய மட்டும் எந்த காலத்திலும் தடுக்க முடியாது. 84ல் கருணாநிதி ஒருத்தரை தவிர மற்ற அனைவரையும் தோற்கடித்தார்களோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை 2026ல் வரப்போகிறது. பல ஆயிரம் கோடி ஊழல் அவர் மேல இருக்கு. எந்த நேரத்திலும் உள்ள போகலாம். எஃப்ஐஆர் போட்டா அடுத்த நாளே உள்ள போற அமைச்சர் திரு கே என் நேருவா தான். திமுக வந்தால் சென்னைக்கு மட்டும் இல்ல, தமிழகத்திற்கே அழிவுதான். கண்டிப்பாக 2026 சென்னை முழுவதும் தளபதியுடைய கோட்டையாக இருக்கும். அதை யாராலும் மாற்ற முடியாது. 2026க்கு அப்புறம் இங்க எல்லாரும் உங்க பகுதிகளில் கவுன்சிலராகவோ உங்களுக்கு என்னவோ நீங்களும் உங்களுடைய தேர்தலை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த வருடம் இதே மாதிரி ஒரு கூட்டம் போட்டால் இங்க பல பேர் அரசு பொறுப்பில் இருக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய தளபதிக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.